ஸோ ஸோ அதான் நம்ம இப்போ HTML CSS jQuery சீரீஸில் வந்து HTML CSS கம்ப்ளீட் பண்ணிட்டோம், jQuery ஜாவா ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், jQuery பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து jQuery கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ அரவிந்த் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ அரவிந்த் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு அதே மாதிரி jQuery யூஸ் பண்ணி எப்படி இந்த எலமெண்ட் அதோட வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்றது, மாடிஃபை பண்றது, அப்புறம் அப்டேட் பண்றது, இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அஜாக்ஸ் கால் எப்படி கால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, யூசிங் jQuery. அஜாக்ஸ் கால் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பத்தி லைட்டாக கொஞ்சம் தெரியணும். ரிக்வெஸ்ட்னா நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட், அதாவது எந்த யூஆர்எல் வந்து கால் பண்ணணும், ஏதாவது பேராமீட்டர்ஸ், அதாவது ஏதாவது இன்புட் அதுக்கு பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பொதுவாக நம்ம பாஸ் பண்ணுவோம். அந்த சர்வீஸ் என்ன பண்ணுவோம், அந்த நம்ம கொடுத்த ரிக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு அது வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ இந்த ரிக்வெஸ்டோட டைப்பு நிறைய விதத்தில் கொடுக்கலாம். அதில் வந்து கெட்டு, போஸ்ட்டு, டிலீட்டு, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு, அது பார்ப்போம். ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ், கெட்டு, ஹெட், போஸ்ட், புட், டிலீட். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கெட் யூஸ் பண்ணுவோம், போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கெட்னா நம்ம டைரெக்டாகவே இந்த யூஆர்எல் வழியாகவே கால் பண்ணிடலாம், கெட் ரிக்வெஸ்ட்டு. போஸ்ட்னா நம்ம சம் டேட்டா வந்து பாஸ் பண்ணுவோம், அது வந்து பேலோட பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது நார்மலாக ப்ரௌசர் யூஆர்எல்ல வந்து கால் பண்ண முடியாது. ஏதாவது அஜாக்ஸ் கால் இல்லைன்னா XHTTP ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போஸ்ட் மெத்தட் கால் பண்ணிக்கலாம். புட்டு, டிலீட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, மோஸ்ட்லி கெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து எடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு டீட்டெயில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கெட் யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணும், ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம் அதை சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி கேசஸ்ல வந்து போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். புட்டு வந்து ஏதாவது ஒரு ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம புட் யூஸ் பண்ணுவோம். டெலிட் வந்து டிலீட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த போஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிடலாம். மோஸ்ட்லி நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த கெட் அண்ட் போஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரிக்வெஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ நம்ம இந்த அஜாக்ஸ், அதோட jQueryல அஜாக்ஸ் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து ஒரு சிம்பிள் அஜாக்ஸ். பை டிஃபால்ட்டா எல்லா மெத்தடுமே கெட் மெத்தட். ஓகே, இதை வேணா நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுதான் ஆக்சுவலா அந்த மெத்தடு $.ajax. இது ஒரு மெத்தடு. அதுக்கு வந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இது வந்து என்னது, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா, ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ், ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ், அதுக்கு உள்ளாடி வந்து ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் நேம் வந்து ABC. ஓகே, கம்மா, அடுத்தது
ஸோ இந்த மாதிரி பிரேசஸ்க்குள்ளாடி கொடுக்கறது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அஜாக்ஸ் மெத்தட அதோட சின்டெக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு $. அஜாக்ஸ் அதுக்குள்ளாடி ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணும். ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபார்மேட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ கொஞ்சம் கூட கிளியரா இருக்கும். ஓகே, அஜாக்ஸ் அஜாக்ஸ் அதுக்குள்ளாடி ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஆர்எல், எந்த யூஆர்எல் கால் பண்ண போறோம், அந்த யூஆர்எல் இந்த டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், அதை வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனா கொடுப்போம். ஓகே, ஸோ எந்த யூஆர்எல் அது சக்சஸ், அதாவது அந்த டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதான் இதுல எழுதியிருக்கோம். ஓகே, இங்க என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசல்ட், நமக்கு அந்த அங்கேருந்து ஏபிஐலேருந்து கிடைச்ச ரிசல்ட் வந்து இதுல கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள்ல ஏதாவது ஒரு எலமெண்ட்ல செட் பண்றோம். ஸோ இதான் இந்த அஜாக்ஸ் பண்ற வேலை. ஓகே ஓகே, நம்ம இதை டைரக்டா இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பேசிக்கா இங்க என்ன பண்றாங்கன்னா, document.readyல வந்து இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளிக் ஈவென்ட் எழுதுறாங்க. எந்த பட்டன், இந்த பட்டனுக்கு. ஓகே, இந்த பேஜ்ல ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு. ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளிக் ஈவென்ட் எழுதுறாங்க. ஸோ இந்த பட்டனை எப்போ கிளிக் பண்றோமோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு அஜாக்ஸ் கால் போய் இந்த யூஆர்எல் வந்து கால் பண்ணுது. ஓகே, ஸோ டெமோ text.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலோட கண்டென்ட்டை ரீட் பண்ணி நம்ம எங்க கிடைக்கணும், இந்த ரிசல்ட்ல கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை இந்த HTML வந்து செட் பண்றோம். அதாவது div1.html, அதாவது இது அந்த div1. அதோட HTML பார்த்தோம்னா இதுதான் இப்போ அதோட கண்டென்ட். ஓகே, h2 let's jQuery ajax change this text அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இந்த டெக்ஸ்ட் தான் வந்து என்னது ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம், அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து இந்த HTML-க்குள்ளாடி செட் ஆகும். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகி அந்த ஏபிஐலேருந்து கிடைக்கிற, அதாவது இந்த ஃபைல்லேருந்து கிடைக்கிற கண்டென்ட் வந்து இதில் செட் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிதா, இது வந்து அந்த கண்டென்ட், அதில் இருக்கிற கண்டென்ட். ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம இதை இந்த மாதிரி அஜாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க் டேப்ல வந்து ட்ராக் பண்ணலாம். இங்க வந்து இப்போ JS ஃபில்டர்ல இருக்கு, நான் ஆல் கொடுக்குறேன். ஓகே, தெரியுதா இப்போ? இதான் அந்த டெக்ஸ்ட். ஓகே, இதை வந்து கால் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா ஒரு கால் போகும். கிளியர் பண்றேன், கிளிக் பண்றேன். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த ஃபைலை வந்து இதான் அந்த யூஆர்எல், இந்த யூஆர்எல்ல கால் பண்ணுது. கால் பண்ணதும் இதான் அதோட கண்டென்ட், அங்கேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து இதுதான். அந்த ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட் வந்து இதுதான். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பிளேஸ்ல வந்து செட் ஆகுது. இந்த பிளேஸ்னா இது இந்த div1க்குள்ளாடி செட் ஆகுது. அப்படிதான் நம்ம இங்கே கோடு div1.html அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இதை நம்ம இப்போ லோக்கல் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதே கோடை வந்து நான் இப்போ நம்ம பேஜ்ல வந்து போடுறேன். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த google.html. இதுல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டிருக்கேன். அதுக்குள்ளாட்டி டாக்குமெண்ட் ரெடி பட்டன். ஸோ பட்டன் நமக்கு ஏதாவது இருக்கா, இங்க பட்டன் எதுவும் இல்லை, இன்புட் டைப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு எண்டில் வந்து இந்த ஆட் பட்டனே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இல்லைன்னா என்னோட எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் போடுறேன். ஓகே, இல்லைன்னா ஒரு புது பேஜ்ல கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், என்னோட நீட்டா இருக்கும். வச்சுக்கிறேன். இதேதான் ஹெட்டு, jQuery மென்னு. jQuery கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். நமக்கு இந்த பேஜ்ல பட்டன் எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பட்டன் வந்து இந்த இடத்துல ஆட் பண்றேன்.
சரி, பட்டன் போட்டாச்சு. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு அஜாக்ஸ் கால் ஆகுது. இனி வந்து என்ன பண்றோம், நமக்கு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கால் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இந்த b.html வந்து கால் பண்ணோம். b.html. ஓகே, அடுத்தது கண்டென்ட் எங்க டிஸ்பிளே பண்றாங்கன்னா இங்க div 1ல டிஸ்பிளே பண்றாங்க. நம்ம இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு div போட்டுப்போம். போட்டுட்டு அதுக்கு ஒரு ஐடி வந்து அசைன் பண்ணிப்போம். கண்டென்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அந்த கண்டென்ட்டோட HTML வந்து அங்க இந்த கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து செட் பண்றோம். ஓகே, இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ajax.html ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு பட்டன் போட்டோம். இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகும், அந்த கால் போகும். ஸோ அதை பார்க்கறதுக்காக நம்ம நெட்வொர்க் டேப்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ண போறேன். ஓகே, கிளிக் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே எனக்கு ரிசல்ட் எதுவுமே வரல. ஓகே, ஏன்னு செக் பண்ணோம். நம்ம இங்கே ஆல் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து b.html வந்து கால் ஆயிருக்கு, ஆனால் இங்கே ஒரு எரர் வருது. CORS எரர் அப்படின்னு, அதாவது CORSனா கிராஸ் ஒரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டைரக்டா ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த எரர் வரும். ஸோ என்ன பண்ணலாம், இது வந்து எய்தர் நம்ம PHPல செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு PHP போட்டு பார்க்குறேன். சில வேம்பு www இதுல வந்து சும்மா ஒரு HTML அப்படின்னு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இதுல வந்து ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் டாட் சும்மா இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக போடுறேன். ஓகே, இதுக்கு உள்ளாடி என்ன பண்ண போறோம்னா அந்த கண்டென்ட்டை வந்து ஆட் பண்றேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இனி நமக்கு தேவை வந்து இந்த b.html, இல்லைன்னா நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன். b.txt அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் மை கண்டென்ட் அப்படிங்க சும்மா ஒரு டெக்ஸ்ட். ஓகே, இதில் வந்து b.textன்னு போடுறேன். ஓகே, இந்த URL இப்போ கால் பண்ணணும். அது எப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் /HTML. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து PHPல வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த google.css அப்படிங்கிற ஒரு இந்த ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்லுது. 404 நாட் ஃபவுண்ட். ஓகே, ஏன்னா நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணி போடலை இந்த ஃபோல்டரில். ஓகே, ஒன்லி இந்த 2 ஃபைலும் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா அந்த ஆல்ரெடி இருந்த லொக்கேஷன்ல இருந்து இந்த ஃபைல்ஸ், இந்த 2 ஃபைலையும் வந்து காப்பி பண்ணி போகிறேன். மெயினாக நமக்கு இந்த jQuery.min ஃபைல் வந்து தேவை. ஓகே, ஸோ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணோம். ஒரு jQuery அந்த மின் ஃபைலு, ஒரு b.txt அப்படின்னு ஒரு ஃபைல். ஸோ அது இங்கே வந்தாச்சு. இனி இந்த CSS நமக்கு தேவையில்லை, நான் இதை இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம இப்போ 3 ஃபைலு, ஒன்று வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபைலு, இந்த jQuery மின் ஃபைலு, அதுக்கப்புறம் b.text. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ரீலோட் பண்ணுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ரெட் கலரை காமிக்க விடாது. காமிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இந்த கன்சோல்லையும் வந்து ரெட் கலர் மோஸ்ட்லி வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது என்ன எரர்னு பார்த்து மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி, இதை கிளிக் பண்ணுறேன்.
இப்போ லோட் ஆயிடுச்சு. கரெக்டா நெட்வொர்க் டேப்ல போய் பார்த்தா தெரியும். b.text அப்படிங்கிறது வந்து கால் ஆயிருக்கு. கால் பண்ணி அதோட கண்டென்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ அந்த கண்டென்ட் எங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னா இந்த எலமெண்ட்ல டிஸ்பிளே ஆகுது. கண்டென்ட் அப்படிங்கிற ஐடிக்குள்ளாடி நம்ம செட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அஜாக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு HTML கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா போல்டு அப்படின்னு போடுறேன். ஓகே, போல்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அதே தான் நான் ஜஸ்ட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணுறேன். ஓகே, போல்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணல, ஆக்சுவலாக எதுவுமே பண்ணல, பட் கிளிக் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் வந்து வந்துடுச்சு. ஓகே, இன்னொரு முறை ட்ரை பண்ணுறேன். இன்னொரு முறை நான் அதோட கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, கண்டென்ட்டு நியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதே இன்னொரு முறை கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நியூ. ஸோ எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு வருது. ஓகே, இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமலே இது ஒர்க் ஆகும். அஜாக்ஸோட யூஸ் வந்து இதான் மெயினாக. இப்போ ஒவ்வொரு பேஜை நம்ம இப்போ இந்த பேஜை நம்ம எடுத்துக்கோமே, இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணும்போது எத்தனை ஃபைல் இங்கே கால் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து இந்த HTML ஃபைலு கால் ஆகுது. இந்த இண்டெக்ஸ் ஃபைல், அதாவது மெயின் அந்த HTML ஃபைல் நம்ம போட்டோம்ல, அந்த HTML ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. கால் பண்ணாதான் இந்த பேஜுக்கு வந்து தேவையானது இந்த jQuery min.py ஃபைல் வந்து தேவைப்படுது. பை டிஃபால்ட் அந்த ஃபேவ் ஐக்கான் வந்து கால் ஆகும். ஓகே, எல்லா ப்ரௌசருமே இந்த ஐக்கான் வருது இல்லை? ஸோ இந்த ஐக்கானுக்காக ஒரு கால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மொத்தம் 3 கால் வந்து கால் ஆகுது. நம்ம பேஜில் வந்து ரிசோர்ஸ் கம்மி, ஸோ அதனால மொத்தம் 3 கால். இது நம்ம ஓல்டு API என்னது அந்த google.html இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா எவ்வளோ ரிக்வெஸ்ட் அப்படின்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு முறை ஒரு பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் போதும் இங்கே வந்து மொத்தம் 6 ரிக்வெஸ்ட் போயிடுது. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகும்னா, இப்போ ஒரு சின்ன சம்டைம்ஸ் ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒன்று லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவோம்னா, அஜாக்ஸ் யூஸ் பண்ணலைன்னா அந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்து ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப வரும். அப்போது எகெயின் இந்த 6 கால்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இதனால நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபைல், இதோட சைஸே பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ இருக்குது. மொத்தமாக ஒரு 115 KB இருக்குது இதோட சைஸ். மொத்தம் 6 ரிக்வெஸ்ட்டு, இதோட சைஸ் இவ்வளோ இருக்குது. இது வந்து சின்ன பேஜ், ஸோ அதனால வந்து இவ்வளோ. இப்போ இது ஒரு பெரிய இப்போ ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு சைட் அப்படின்னா அதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்கும், எத்தனை இமேஜஸ் இருக்கும், அது ஃபுல்லாகவே திரும்ப லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லோடிங் டைம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸுக்கு வந்து இந்த அஜாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக முடியும். அது வந்து ஒன்லி அந்த போர்ஷன் ஆஃப் அந்த டேட்டா மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, நிறைய நெட்வொர்க் கால் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த சைஸஸ் வந்து கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா சைஸ் கம்மியாகும். ஓகே, இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் இத்தனை KB வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். நெட்வொர்க் கட் ஆயிடுச்சோ? ஓகே, மெயினாக இந்த அஜாக்ஸோட யூஸ் என்ன அப்படின்னா, கம்மியாக வந்து ஃபைல் சைஸ் கம்மியாகும், லோடிங் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். வேற என்ன, பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகே, நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். மொத்தம் இப்போ 3 கால் நடக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னல் கண்டென்ட் இப்போ லோட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறேன், அந்த கால் போகுது. இப்போ ஒரே ஒரு கால் தான் போகுது. இதே இது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா கால் போகும். ஆல்ரெடி ஒரு 3 ரிக்வெஸ்ட் போச்சு, இதோட சேர்த்து 4 ரிக்வெஸ்ட் போகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அஜாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு HTML வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, இனி நெக்ஸ்ட் இது ஒரு மெத்தடு. இப்போ
இது வந்து கெட் மெத்தட். ஓகே, கெட் மெத்தட் அப்படின்னா நம்ம டைரக்டா அதை யூஆர்எல்ல கால் பண்ணாலே வந்து நமக்கு இந்த டேட்டா கிடைக்கும். தெரியுதா? அந்த ஃபைலோட பார்த்து நான் டைரக்டா கால் பண்ணேன், நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஓகே, பை டிஃபால்ட்டா இந்த இப்போ அஜாக்ஸ்ல வந்து நம்ம வேற எதுவுமே கொடுக்கல, ஒன்லி யூஆர்எல் அப்புறம் சக்சஸ், இந்த ரெண்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மெத்தட் வந்து கெட் மெத்தட்னா நம்ம டைரக்டா அப்படி யூஆர்எல்ல கூட கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதை எப்படி இங்கே நெட்வொர்க்ல பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். கிளிக் பண்ணுறேன், இதான் அந்த கால். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் ஹெட்டர் அப்படின்னு இருக்கும். ஹெட்டரை கிளிக் பண்ணால் இதில் வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் தெரியும். எந்த யூஆர்எல்ல கால் பண்ணியிருக்கோம், ரிக்வெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு தெரியும். கெட்டு சில நேரம் நம்ம யாராவது ஏபிஐ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏபிஐ இதான் யூஆர்எல் மெத்தட் வந்து கெட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா போஸ்ட் மெத்தட்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கெட் வச்சு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும், கெட் வந்து கரெக்டாக இங்கே ஒர்க் ஆகாது. இந்த 200 வந்து வராது, வேற ஏதாவது நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது எந்த அட்ரஸ் வந்து லோக்கல் ஹோஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும், இல்லைன்னா ஐபி அட்ரஸ் காமிக்கும். ஓகே, அடுத்தது இது வந்து ரெஸ்பான்ஸ், அங்கேருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸ். ஓகே, அதோட லெங்க்த்து எத்தனை பைட்ஸு, 21. அது கண்டென்ட்டோட டைப்பு டெக்ஸ்ட், பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ண டைமு, சர்வரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, பிஹெச்பி வெர்ஷனு, அப்புறம் அப்பாச்சி சர்வர் அப்படின்னு. ரிக்வெஸ்ட் ஹெட்டர் வேற நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த போகும். இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக போகிறது. யூசர் ஏஜென்ட்னா இந்த எந்த ப்ரௌசர்லேருந்து பண்ணோம் அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் பார்க்கணும்னு தேவையில்லை. மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது ரிக்வெஸ்ட் யூஆர்எல், ரிக்வெஸ்ட் மெத்தடு, ஸ்டேட்டஸ் கோட் என்ன வந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து இந்த ரெஸ்பான்ஸ்லேயும் ஒரு வேளை செக் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரிவியூ என்ன ப்ரிவியூ அங்கேருந்து கிடைச்சது, டைமிங் தேவையில்லை, மோஸ்ட்லி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக செக் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு ஓவராலாக ஒரு கண்டென்ட் எப்படி லோட் பண்ணுறது அஜாக்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு. ஓகே, இனி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு. இது ஒரு ஜேசன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். ஜேசன் அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அந்த கீ வேல்யூ பேர் அப்படி இருக்கும். கரெக்டா, லெஃப்ட் சைடில் கீ இருக்கும், ரைட் சைடில் வேல்யூ இருக்கும். இதான் வந்து ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஜேசனும் இருக்கும். ஜேசன் இதுவும் வந்து ஆக்சுவலாக ஒரு வேலிட் ஜேசன் சொல்லலாம். ஓகே, மோஸ்ட்லி இதை வந்து கொட்டேஷன் போடல, நார்மலாக ஜேசனாக இருந்துச்சுன்னா இதில் இந்த லெஃப்ட் சைட்லேயும் கொட்டேஷன் போட்டுருப்பாங்க டபுள் கோட்ல. ஓகே, இதை வந்து ஜேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நார்மலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், ஜேசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு டேட்டாவை இப்போ நம்ம எப்படி நார்மலாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லாகின் ஸ்க்ரீன் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணுவோம். இல்லை, லாகின் ஸ்க்ரீன்ல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் நேம் இருக்கும், இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், அடுத்தது இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட், அடுத்தது ஒரு பட்டன் இருக்கும், லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஒரு டிபு குள்ளாடி போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நெக்ஸ்ட் லைன்ல வரும். ஓகே, ஓகே, இங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணதும் அது வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும்.
ஒருவேளை வேலிடா இருந்துச்சுன்னா இன்னொரு பேஜ் இப்போ வெல்கம் டாட் HTML அந்த பேஜுக்கு வந்து போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இன்னொரு PHP ஃபைல் கிரியேட் பண்றேன். வெல்கம் டாட் PHP. அதே மாதிரி ஓகே, வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்றேன். வேற எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் வெல்கம் அப்படின்னு போட்டு. ஓகே, ஸோ லாகின் சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா வெல்கம் டாட் PHP பேஜுக்கு வந்து போகணும். அதுதான் வந்து ரூல். ஆனால் நார்மலாக என்ன பண்ணோம், நம்ம இந்த டைரெக்டாக ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணி அது அந்த பேஜ் அஜாக்ஸ் யூஸ் பண்ணோம்னா டைரெக்டாக என்ன ஆகும், இது அந்த பேஜுக்கே வந்து திரும்பி சப்மிட் ஆகி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அஜாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஒரு கால் போகும். ஓகே, கால் போய் என்ன பண்ணணும், சர்வரில் போய் செக் பண்ணோம். ஓகே, இந்த யூசர் வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு. ஓகே, வேலிடா இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண சர்வர். ஸோ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நெக்ஸ்ட் பேஜ் வெல்கம் பேஜுக்கு போகும். இல்லைன்னா இந்த பேஜில் ஒரு எரர் மெசேஜ் காமிக்கணும். அதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம URL நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அப்படிங்கிற ஃபைல் நான் என்ன பண்றேன்னா, ஒருவேளை சக்சஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை சக்சஸா இருந்துச்சு அப்படின்னா சக்சஸ் ட்ரூ அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறேன். ஓகே, ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு JSON ஃபார்மேட். ஓகே, ஸோ லாகின் பண்ணதும் இங்கே URL மாத்துறேன். URL வந்து லாகின் டாட் வச்சுக்கிறேன். ஸோ ரிசல்ட்டை வந்து செக் பண்ணணும். ரிசல்ட் வந்து நமக்கு இல்லை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கன்சோல் டாட் லாக் ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ ஓகே, ரீலோட் பண்ணுறேன். வந்துட்டு சும்மா ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன். ஓகே, லாகின் கொடுத்தது என்ன ஆகுது, இங்கே நம்ம போட்ட கன்சோல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சக்ஸஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வந்துருக்கு. பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த லாகின் டாட் JSON வந்து கால் ஆகிருக்கு. கால் ஆகி அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே லாகின் டாட் JSON கால் பண்ணுவோம். நார்மலாக எப்படி கால் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம மெஜெண்டோலாம் நம்ம ரீசெண்டாக வந்து API ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இது பார்த்தோம். ஸோ அந்த API URL கால் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த APIயோட URL கால் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் அப்படி அந்த மாதிரி ஏதோ யூஸ் பண்ணல. ஸோ அந்த URL வந்து இதில் கொடுக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணோம், நம்ம அதுக்குள்ள கோட் எழுதிப்போம். இப்போ லாகின்னா லாகினுக்கு ஏற்ற மாதிரி கோட் எழுதிப்போம். யூசர் நேம் பாஸ்வேர்டை பாஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இங்கே இது பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணோம், இப்போ ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா சக்ஸஸ் ஈக்குவல் டு ட்ரூ அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் டாட் அந்த கீ யூஸ் பண்ணா போதும் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட் டாட் சக்ஸஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா, அதாவது ட்ரூவா இருந்துச்சுன்னா உள்ள வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போறது அப்படின்னா லொக்கேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. லொக்கேஷன் டாட் href அப்படின்னு. ஓகே, href மாத்தி விட்டா வரும். href இப்போ என்ன கொடுக்கலாம்னா வெல்கம் டாட் PHP அப்படின்னு கொடுக்கலாம். ஒருவேளை இல்லை இது வந்து யூசர் வந்து ராங் யூசர் அப்படின்னா ஒரு அலர்ட் காமிக்கும். alert of username password is name or password incorrect. Okay. ஓகே, இப்போ நான் வந்து ரீலோட் பண்றேன். இன்னொன்று இங்கே ஆல்ரெடி இருக்கிற இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும்னா இங்கே ஒரு இது இருக்கு, ஆட்டோ கம்ப்ளீட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு. தெரியல, ஆஃப்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம்.
அர்த்தம் கொடுத்துருக்கோம், ஆனால் திரும்ப அது வருது. ஓகே ஓகே, அது இருக்கட்டும். இப்போ லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன். என்னாச்சு, welcome.php போயிட்டு. ஏன் அப்படின்னா நெட்வொர்க் காலில் போய் பார்த்தா தெரியும். இங்கே வந்து நீங்கள் எதாவது சப்மிட் பண்ணி வேறு பேஜ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற லாக் வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, ரிசர்வ் லாக் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ரீலோட் பண்ணுறேன், இனி லாகின் பண்ணுறேன். இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன், லாகின் பண்ணுறேன். தெரியுதா என்ன ஆயிருக்குன்னு? லாகின் பண்ணாமல் அந்த ஜேசன் ஃபைல் வந்து கால் ஆயிருக்கு. இங்கே வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வந்துச்சு, ட்ரூன்னு வந்துச்சு. இங்கே வேற பேஜ் போனதுனால இங்கே தெரியல, பட் அந்த ரிக்வெஸ்ட்டை பார்க்கலாம். ஓகே, அடுத்தது அது ட்ரூவாக வந்ததுனால welcome.php வந்து கால் ஆயிருக்கு. ஓகே, இன்னொன்று, இந்த கால் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக இதில் ஒரு லிங்க் வரும், இதில் காமிக்கல. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ரிக்வெஸ்ட் போயிருக்கு, ஆனால் எங்கேருந்து எந்த ஃபைல்லேருந்து போச்சு அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இதுக்கு நேராக போயிட்டு இனிஷியேட்டர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், அதில் மவுஸ் அவுட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துலேருந்து அது இனிஷியேட் ஆச்சு அப்படின்னு தெரியும். ஸோ இதில் வந்து அனானிமஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஓகே, மோஸ்ட்லி இதெல்லாம் ஜேக்வரி, இதுவும் ஜேக்வரி. ஸோ என்ன பண்ணலாம்னா இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். போகலை, நான் இது வேற பேஜில் போயிடுச்சு இல்லை, அதனால. ஓகே ஓகே, இதை எப்படி டீபக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே சோர்ஸ் போகணும், இண்டெக்ஸை கிளிக் பண்ணுங்க. இதை நம்ம அந்த சக்ஸஸ் மெத்தடு. ஓகே, இதில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னாச்சு, இங்கே வந்துருக்கு, நம்ம ரிசல்ட் கிடைக்குது. ரிசல்ட் வந்து சக்ஸஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கு. ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உள்ளே வரும். இப்போ இதோட ஹெச்எஃப், அதாவது இதோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகும், இந்த welcome.php அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சு. ஓகே, சம்டைம்ஸ் இது ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணி வைக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ ஃபால்ஸ். ஓகே, லாகின் பண்ணுறேன், இங்கே ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே, சக்ஸஸ் வந்து ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும், ஒரு அலர்ட் வரும். ஓகே, நான் இப்போ சாம்பிளுக்காக தான் இந்த மாதிரி ஜேசன் ஃபைல போட்டேன். நார்மலாக இது எங்கே நடக்கும் அப்படின்னா சர்வரில் நடக்கும். நம்ம மெஜெண்டோலாம் பண்ணீங்கல்ல, ஸோ அங்கே வந்து ஒரு மெத்தட் எழுதி நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து டேட்டா பேஸில் செக் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அது வேலிடாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து கிளைண்ட் சைடில் நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். ஓகே ஓகே ஓகே, இனி இன்னொன்று பண்ணலாம் இதே மாதிரி. இப்போ நம்ம இந்த செஷன், இப்போ நம்ம ஒரு ஏபிஐ ரெடி பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு பார்க்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரீ ஏபிஐஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு டேபிளில் ஒரு கொஞ்சம் ரெக்கார்டை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சும்மா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். இப்போ ஃப்ரீ இல்லைன்னா சாம்பிள் ஏபிஐ டெஸ்டிங் அப்படி போட்டிங்கன்னா